உலகப் பொதுமறை திருக்குறள் வெறும் ஒரு நீதி நூல் மட்டுமல்ல, அது வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டியாக கருதப்படுகிறது. இதில் மதம், இனம், நாடு போன்ற எந்த வேறுபாடும் இன்றி மனித வாழ்வின் எல்லா அம்சங்களையும் பற்றி பேசப்பட்டுள்ளது. முப்பால் பிரிவுகள். திருக்குறள் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அறத்துப்பால் தனிமனிதன் மற்றும் சமூகத்திற்கான அறநெறிகள், வெர்ச்சுஸ்; பொருட்பால் அரசியல், அரசு நிர்வாகம், பொருளாதாரம், சமூக உறவுகள், பாலிடிக்ஸ் அண்ட் வெல்த்; காமத்துப்பால் அன்பு மற்றும் இல்வாழ்க்கையின் இன்பங்கள். குறள் அமைப்பு. இதில் மொத்தம் 103 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள் என மொத்தம் 103 குறள்கள் உள்ளன. ஒவ்வொரு குறளும் 2 அடிகளை கொண்டது. காலம் மற்றும் வரலாறு. திருவள்ளுவரின் காலம் குறித்து தெளிவான வரலாற்றுச் சான்றுகள் இல்லாவிட்டாலும் பொதுவாக கிமுவா 1ஆம் நூற்றாண்டு என்று நம்பப்படுகிறது. இந்த காலத்தை அடிப்படையாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. ஊர். இவர் மதுரையில் வாழ்ந்தார் என்றும் பின்னாளில் மயிலாப்பூர். இதுபோன் தகவலை அறிய தொல்காப்பியர் சேனலை பின்தொடருங்கள். நன்றி.